வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 சிஎஸ்கே ஆர்சிபி டீமோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓப்பனர்ஸ், பேஸ் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்சிபியோட டாப் 6 பைஸை வச்சு யார் பெஸ்ட்டுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 டீம்ஸோட ஓப்பனிங் பேர்ஸ். ஸோ இந்த டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டீம்லேயுமே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு இந்தியன் பிளேயர் தான் ஓப்பனிங்கில் இருக்கிறாங்க. சிபியோட ஓப்பனிங் பேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட். ஸோ சிஎஸ்கேயோட ஓப்பனிங் பேராக பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாத் அண்ட் நம்மளுடைய டேவன் கான்வே. ஸோ இதில் வந்துட்டு இந்த 2 இடத்துல வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாஜிக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் வந்துட்டு பேரை பார்க்குறது. ஸோ இந்த பேர் எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி நமக்கு இன்னும் தெரியாது. ஈவன் டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போதும் எதுவும் நமக்கு தெரில. பட் ஆனால் வந்துட்டு ஆல்ரெடி டேவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாத் இவங்க வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் காம்பினேஷனாக சிஎஸ்கேக்கு வளம் வந்திருக்கிறவங்க. ப்ளஸ் இப்போ 4 பேரோட ரீசன்ட் ஃபார்முமே நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் வச்சாலும் நான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பனிங் காம்பினேஷனில் இதே சிஎஸ்கே டீமுக்காக ஐபிஎல்ல ஆடி இருக்கிற பேரோட புது பேரை கொண்டு போய் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கம்பேரிசனில் யாருக்கு வின் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இந்த கண்டிப்பாக ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல அட்வான்டேஜோடு இருக்கிறது சிஎஸ்கே. பட் ஆனால் விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் அப்படிங்கிற காம்பினேஷனும் எஃபிஷியன்டான காம்பினேஷன், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 6 பைஸ் வந்து வச்சு தான் நம்ம ரேங்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து சிஎஸ்கேயோட டாப் 6 பைஸாக சொல்லியிருக்கிறது அஸ்வின், டேவன் கான்வே, கலீல் அகமத், ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபதி அண்ட் நூர் அகமத். இதில் நூர் அகமதை நான் டாப்பாக ரேட் பண்ணியிருக்கிறதுக்கு 2 முக்கிய காரணம். ஒன்று அவரோட ரீசன்ட் ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ப்ரைஸ் டேகு 10 கோடிக்கு எஃபிஎம் மூலியமாக எடுத்தாங்க. அது இன்னுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ 2 பேர், ஒன்று நூர் அகமத், அஸ்வின் 2 பேருமே ஸ்பின்னர்ஸ், 2 பேருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 crores அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரைஸ் டேக். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பின் டிபெண்டாக போனதுக்கான ரீசன் தெரில. ஏன்னா ரச்சின் ரவீந்திராவும் அந்த இடத்துல ஓவர் போடக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ மற்றபடி வந்துட்டு அவங்ககிட்ட ஸ்பின் எஃபிஷியன்ட்டான டீம் ஒன்லி ஃபார் சேப்பாக்காக எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தாலும் எப்படியும் நம்ம வந்து ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு ஆண்டி அவை கண்டிஷன்லேயே ஆடி தான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்கணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ஜடேஜா அப்படிங்கிற ஒரு ஸ்பின்னர் உங்கள் இல்லைனில் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த டாப் 6 அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டிப்பாக கம்பேர் பண்ணி தான் ஆகணும். ஆர்சிபியோட டாப் 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜாஸ் ஹேசல்வுட், ஃபில் சால்ட், ஜிதேஷ் சர்மா, புவனேஸ்வர் குமார், லியாம் லிவிங்ஸ்டன், ராசிக் தார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக பிளேயர்ஸ் ரிப்பீட் ஆகலை. ஏன்னா ஜாஸ் ஹேசல்வுட் பிரைமரி பேசர், ஓவர்சீஸ் பேசர், ஃபில் சால்ட் விக்கெட் கீப்பிங் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஃபினிஷர், புவனேஸ்வர் குமார் வந்துட்டு இந்தியன் பேசர், லியாம் லிவிங்ஸ்டன் நல்ல ஒரு தரமான ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர், ராசிக் சலாம்தார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான டெத் பவுலர் அப்படின்னு சொல்லி நீட்டான காம்பினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்சிபிகிட்ட இருக்குது அப்படிங்கிறது எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதில் நம்ம 6ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 6 பேருமே உள்ள மெயின் பிளேயிங் லெவனில் ஆறதுக்கு குவாலிட்டியாக இருக்கிற பிளேயர்ஸ். காரணம் வந்துட்டு ஃபார்ம் அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஜாஸ் ஹேசல்வுட் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்தாலும் இப்போ கரண்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவுக்காக நல்ல ஒரு விஷயத்தில் தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கார். ஜிதேஷ் சர்மா டொமஸ்டிக் ப்ராக்டிஸ் செஷன்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபிலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கேப்டன்சி அப்படிங்கிறதையும் பண்ணியிருந்தார். புவியும் சேம் சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் கேப்டன்சி ப்ளஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ். T10 லீக்ல ஃபில் சால்ட் செமையான பர்ஃபார்மன்ஸு. லியாம் லிவிங்ஸ்டன் இன்டர்நேஷனல் கரியரில் செமையாக இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு டாப் 6 பைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஆர்சிபிக்கு நிறைய எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து 2 டீமோட அந்த பேட்டிங் ட்ரியோஸ் அப்படிங்கிறத வச்சு பார்ப்போம். பேட்டிங் ட்ரியோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி, சிஎஸ்கே 2 பேர்த்தோடையும் பார்க்கணும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் ட்ரியோவில் ருத்ராஜ் கெய்க்வாத், டேவன் கான்வே அண்ட் நம்மளுடைய சிவம் தூபே இருக்காங்க. சிவம் தூபேல இப்போ டொமஸ்டிக்கில் வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கிறாரு. அதுதான் உண்மை. தலைவர் செம மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸை செம கிளாஸாக கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அதே நேரம் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், விராட் கோலி, ரஜத் படிட்டர் அப்படின்னு இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ரஜத் படிட்டர் செம ஃபார்மில் இருக்கார் உண்மையாகவே. ஏன்னா வந்துட்டு டொமஸ்டிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவரோட கொடி தான் இப்போ பறந்துட்டு இருக்குது. ஸோ எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு விஜயசரி ட்ராஃபிலையும் ஃபஸ்ட் மேட்சே 50 அப்படிங்கிறது போட்டு பொழந்துட்டாரு. ஸோ அதே நேரம் இந்த இடத்துல வந்துட்டு ஃபில் சால்ட், அதுக்கப்புறம் விராட் கோலி இப்போ பிஜிடியில் ஆடிட்டு இருக்கிறாரு. ஒரு டீசெண்டான ஃபார்ம். அவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது வந்துட்டு இன்னும் பெரிய லெவலில் வந்துட்டு செம ஃபார்மில் இருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி பெரிய லெவலில் ஹையில் இருந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸு. ஃபில் சால்ட் இப்போது கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கிறாரு. ஸோ ட்ரியோஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே, ஆர்சிபி 2 பேருமே ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவல் அப்படிங்கிற லெவலில் தான் வந்துட்டு ரேங்க் ஆகியிருக்காங்க. ஏன்னா கரண்ட் ஃபார்ம் ஒருத்தர் செமையாக இருக்கிறாரு, இன்னொருத்தர் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கார், இன்னொருத்தர் வந்துட்டு பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல இருக்குது. என்ன தான் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாத் இன்னுமே வந்து பெரிய லெவலில்
டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணல கன்சிஸ்டண்ட்டாக. லைக் நம்மளுடைய ரஜத் படிரார் பண்ணுற மாதிரி விஜய் சேகர் ட்ராஃபிலையும் ஃபஸ்ட் மேட்ச்சில் சிங்கிள் டிஜிட்டில் வந்து அவுட் ஆகிட்டார். சிவம் தூபே தான் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரியோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரேங்கிங்கில் கண்டிப்பாக 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த 6 பேர்லேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சதுனால ஆல்மோஸ்ட் இவங்க ஈக்குவலாக ரேங்க் ஆகி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம ரேங்க் பண்ண முடியுமே தவிர எட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து யாருக்கும் கொடுத்து இந்த இடத்துல பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுக்கறது எனக்கு வந்து சரியாக படலை. ஏன்னா வந்துட்டு என்னோட ஒப்பீனியனில் 2 பேரும் ஈக்குவலாக ரேட் ஆன மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் இவங்களுக்கு வந்து ரேங்க் பண்ணி இது கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு எந்த டீமுக்கு எந்த ஒரு பாயிண்ட் மூலியமே எட்ஜ் இருக்குன்னு சொல்லி ரேங்க் பண்ணி சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ட்ரியோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பேஸ் ட்ரியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கேவோட பேஸ் ட்ரியோவை பார்ப்போம். நம்மளுடைய பத்திரானா லீட் பேஸரா கலில் அகமத் நாத்தன் எலிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேறு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க கிடையாது. ஸோ உங்களோட பவுலிங் அதுக்கப்புறம் உங்களுடைய லைன் அண்ட் லென்த் இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இதை வந்து முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா நாத்தன் எலிஸ் வந்துட்டு ரீசெண்டாக பிபிஎல்ல பேட்டிங்லேயும் செம்மையாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஏன் ப்ரோ இப்போ இந்த இடத்துல இப்படி விஷயம் ஒரு பண்ணலாமே அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எதையுமே பார்க்க போகிறதில்ல, அவங்களோட பவுலிங் மட்டும்தான். பத்திரானா கலில் அகமத் நாத்தன் எலிஸ் இவங்க 3 பேர்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேருமே இதில் வந்து நாத்தன் எலிஸ் அப்படிங்கிறவர் 1ல ரேங்க் பண்ணலாம். மீதி 2 பேரும் டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் ஆனால் வந்து பத்திரானா வந்துட்டு நல்ல ஒரு தரமான ஒரு லீட் பேஸராக சிஎஸ்கேக்கு வளம் வந்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக ஐபிஎல் டைமில் வேறு லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. கலில் அகமத் டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்கும்போது கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்த பிளேயர் சிஎஸ்கேக்கு எந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புவி, யாஷ் தயால், அதுக்கப்புறம் ஜாஷ் ஹேசல்வுட். யாஷ் தயாலை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல பெரிய லெவலில் வந்து வைக்க முடியாது, சைட்லின் தான் பண்ணணும். ஏன்னா அவர் ஆக்டிவாக இல்லை இப்போ ரீசெண்டாக. பட் ஆனால் புவியும் ஜாஷ் ஹேசல்வுட்டும் செம ஃபார்மில் இருக்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக புவி வந்து தலைவன் ஹேட்ரிக்லாம் எடுத்திருந்தாப்புல சாயித் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் கேப்டன்சி அப்படிங்கிறதும் பண்ணி செமையாக வந்துட்டு டீமை வந்து கூட்டு போயிருந்தார். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த லீட் பேசர் அப்படிங்கிற அந்த ஒரு கிரைட்டீரியா கண்டிப்பாக புவிட்டு தான் இருக்கும். யாஷ் தயாலை வந்து ஆர்டிஎம் பண்ணிட்டதுனால ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எப்படி வந்துட்டு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போகுதுங்கிறத வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல நான் ஆர்சிபிக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா புவியும் செம ஃபார்மில் இருக்காரு, ஹேசல்வுட்டும் நல்லா ஃபார்மில் இருக்காரு. இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருந்தாலுமே ஸோ அந்த இன்ஜுரிக்கு முன்னாடி மற்ற மேட்சஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக விஜிடியில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காரு. யாஷ் தயால் அந்த இடத்துல சைலண்ட் கில்லர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இருக்கிறதுனால அவரை நம்ம சைலண்ட் பண்ணியிருக்கோம். ஈச் டீம்லேருந்து ஒவ்வொருத்தர் வந்து சைலண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ம் அப்படிங்கிறதும் ஆர்சிபி சைடில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரேங்கிங் வந்துட்டு வருவோம். ஸோ ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சு பார்க்கும்போது குர்னல் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா அப்படிங்கிறவங்க ஆர்சிபியோட ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு ரிசார்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ குர்னல் அண்ட் சுயாஷ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குர்னல் பாண்டியா பியூராக டீமை வந்து லீட் பண்ண போகிற பிரைமரி ஸ்பின்னர்னு பார்த்தா கிடையாது. சுயாஷ் சர்மா இதுக்கு முன்னாடி பல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஐபிஎல் டீம்ஸை வந்து ஸ்பின்னில் லீட் பண்ணியிருக்கிறாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஐ மீன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. இப்போ சஹலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு இவர் தான் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு அந்த ஸ்பின் பியூர் பவுலர் அப்படிங்கிற அந்த லெவலில் லீட் பண்ண போகிறார். பட் ஆனால் வந்துட்டு யங் பிளேயரு ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ள இருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எஃபிஷியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கும்போது அவரோட ஃபார்மும் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஸ்பின் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சிஎஸ்கே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்களோட ஸ்பின் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல போய் பார்க்கவே தேவையில்ல, குர்னல் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ சிஎஸ்கே நான் முதல்ல சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பின் ட்ராக் அப்படின்னு வந்ததுன்னா மாஸ் காட்டுவாங்கன்னு ஆஷ் அண்ட் ஜெடோ அப்படிங்கிறவங்களை வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் சிஎஸ்கேக்கு தான் கொடுக்கணும். அதனால் பெருசாக பேச தேவையில்ல. கம்பேரிசன் அப்படிங்கிறதுல இதோட நம்ம முடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இன்னும் பிளேயிங் லெவன் கம்பேரிசன் போட்டால் வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ அதனால் ஆர்சிபி vs சிஎஸ்கே அப்படிங்கிற இந்த அனாலிசிஸில் உங்களுடைய ஒப்பீனியனில் யாரை வின்னர்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.